ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ஆப்னா, நம்ம இன்றைக்கி எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் உள்ள ஒரே மேஜர் பிரச்சனை என்னென்னா பேட்ரி தான். ஏன்னா கண்டிப்பாக சீக்கிரம் உங்களுக்கு சார்ஜ் போயிடும். எந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்னாலும் ஒரு நாள் தான் நம்ம யூஸ் பண்ண முடியாதாட்டு இருக்குது. பட் இப்போ நிறைய மொபைல்ஸ் வந்துருக்கு, 5000 mAh பேட்டரிலாம் வச்சு வந்திருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு லாங்கர் லைஃப் உண்டு. அதனால் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம மேஜராக இப்போ நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் mAh உள்ள பேட்டரி தான் யூஸ் பண்ணுவோம். அவங்களாம் நிறைய பேட்ரி சேவர்ஸ் ஆப் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் எல்லோரும் டியூ பேட்ரி சேவர் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ஆப் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் இப்போ ஒரு ஆப் ப்ரிஃபரபுளாக பார்த்தேன். அது என்னென்னா, நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். அது என்னென்னா கோ பேட்ரி ப்ரோ. அது இதில் இருக்குது, கோ பேட்ரி ப்ரோ ஆப். இது உங்கள் பேட்ரி சேவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களை ஜங்க் ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் அலாரம், அதாவது உங்கள் சார்ஜ் ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆனப்புறம் அது அலாரம் அடிக்கிறது மாதிரி அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு நல்ல ஆப் தான், சூப்பரான ஒரு ஆப். நம்ம அந்த பிரச்சனை உள்ள ரிவ்யூவை இதில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். கோ பேட்ரி ப்ரோ, இதுவும் அந்த ஆப்பை. ஆப்பை நான் ஓப்பன் பண்ணோடனே உங்கள் பேட்ரி லைஃப் அப்படி ரொட்டேட் ஆகுது. 84% இப்போ எனக்கு சார்ஜ் இந்த இதில் இருக்குது. நீங்கள் இதை எப்படி அதாவது 23 hours and 22 minutes இந்த பேட்ரி இந்த அளவில் யூஸ் பண்ணால் அப்படியே உங்களுக்கு பேட்ரி பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு காணிக்கிறது. இங்கே இப்போ இதில் போய் உங்கள் சிஸ்டத்தோட ஜங்க் ஃபைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணோம்னா, இந்த கிளியர் ஜங்க் ஃபைல்ஸ் அந்த இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஓடிட்டுருக்கு. இது நீங்கள் இதுக்கு பொதுவாக CCleaner ஆப் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது இந்த வேலையை இதிலே பண்ணிக்கலாம் நம்ம. அதனால் இது ஒரு நல்ல சோர்ஸ் தான். நீங்கள் இதை அடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ க்ளீன் ஆகிடும். இப்போ 3.1 MB ஃப்ரீ. நான் இப்போ ஏன் இவ்வளோ கம்மியாக வந்திருக்குன்னா, இப்போ தான் நான் க்ளீன் பண்ணி விட்டேன். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஆட் வரும். அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னும் பார்த்தீங்கன்னா, இதில் செட்டிங்ஸில் தான் அவ்வளோ ஆப்ஷனே இருக்குது. சிபியூக்குள்ளாருன்னா அவங்க சிஸ்டத்தோட ஹீட்டை, அதாவது மொபைல் ஃபோனோட ஹீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கும். அதான் CPU, ஸ்கேனிங் CPUன்னு வருது. 40 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது. நம்ம இப்போ இதை கூல் பண்ணோம்னா இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும். நான் ஸ்டார்ட் கூலிங் டவுன் இதிலே காட்டுது. பார்த்தீங்கன்னா தெரியும், 3 டிகிரி செல்சியஸ் ட்ராப்ட். அப்படின்னா 3 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு இந்த மொபைலில் கம்மியாக இருக்குது அப்படின்னு இதை காட்டுது. இந்த ரெண்டுமே ஒரு மேஜர் ஃபீச்சர்ஸ் தான். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் தான் வேறு எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியது. இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜ் ப்ராம்ப்டை நீங்கள் இது பண்ணிங்கன்னா, இதில் போய் நீங்கள் சைலன்ஸை எடுத்துவிட்டு ஏதாவது ஒரு ரிங் டவுன் வச்சிங்கன்னா என்ன வச்சுக்கோன்னா, நீங்கள் சார்ஜ் உங்களுக்கு ஃபுல் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அலாரம் உங்களுக்கு அடிக்கும். நீங்கள் அப்போ அதனால் உங்கள் ஃபோன் ஓவர் சார்ஜிங்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதில் ப்ரோ வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா லான்ச் கோ பேட்ரி ப்ரோ சார்ஜிங்னா உங்களுக்கு அந்த சார்ஜ் பண்ணக்கூடிய டைம் மட்டும் அந்த ஆப் ஓப்பன் ஆகும், சைடில் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு மேலே. இப்போ இந்த டிஸ்பிளே சஸ்பென்ஷன் விண்டோன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அண்ட் சோர்ஸ் ஸ்டேட்டஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலவே 83% சார்ஜுன்னு அதில் காணிக்குது. அதே இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்க்ரோல் டவுன் பட்டனில் எல்லாமே காணிக்கும். உங்களுக்கு 83% சார்ஜ் இருக்குது. 34 டிகிரி செல்சியஸில் இருக்குது உங்கள் ஃபோன் ஹீட்டு. நம்ம 23 hours and 47 minutes ரிமைனிங் காணிக்குது. இது இவ்வளோ ஒரு மேஜரான ஃபியூச்சர்ஸ் இவ்வளோ தான். இதை பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் மோட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஜெனரல் மோட்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் என்னென்ன செட்டிங்ஸ் இப்போ தற்சமயம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது அதிலே யூஸ் ஆகும். லாங் லைஃப் மோட் கொடுத்தீங்கன்னா இது எல்லா ஃபியூச்சர்ஸையும் டிசேபிள் பண்ணிடும். அதாவது ஒய்ஃபை ஆஃப் ஆகிடும், அந்த மாதிரி வேறு உங்கள் ரிங் டோன் சைலன்ஸில் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைட்னஸ் 10% ஆகிரும். ஸ்க்ரீன் டைம் மோட் 15 செகண்ட். அப்புறம் ஒய்ஃபை ஆஃபில் தான் இருக்கும், ஆன் பண்ண முடியாது. ரிங்கர் சைலண்ட் ஆகிரும். அப்புறம் வைப்ரேட் ஆனில் இருக்கும். வேறு எல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஆஃப், எல்லாம் GPS ப்ளூடூத் எல்லாமே ஆஃபில் இருக்கும். இது நீங்கள் உங்கள் மொபைல் ரொம்ப டைம் உங்கள் பேட்ரி யூஸ்
ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ராவலில் இருக்க டைம்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ மை மோட் நீங்கள் போனீங்கன்னா இதில் நீங்களே உங்களுக்கு விருப்பம் மாதிரி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மோட்டில் நீங்கள் ஒரு இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ரிங்கர் வால்யூம் 100% இருக்கணும், மீடியா வால்யூம் இந்த % இருக்கணும், ஒய்ஃபை ஆனில் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்கள் தேவைக்கேற்ப இதில் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த மை மோடு கொடுத்தீங்கன்னா போதும், அது உங்கள் தேவைக்கேற்ப ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஆப் வச்சு சொல்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்புன்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.